ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ போட்டுட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு யூடியூப் சேனலில். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கேன் இன்ஸ்டாகிராமில். ஆனால் மீஷோ வீடியோஸ், மீஷோ ட்ரெஸ் ஹால், மிந்த்ரா ட்ரெஸ் ஹால் வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் போட்டுட்ருக்கேன். பட் யூடியூப்பில் போடுறதுக்கு டைமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து மீஷோ ட்ரெஸ் ஹால் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீஷோல இருந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் நிறைய குர்த்தா செட் வாங்கியிருக்கேன். அதுதான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இது எல்லாமே நான் வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணி அது நிறையா வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரிவ்யூ போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஆஃபீஸ்க்கோ காலேஜ்க்கோ யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு குர்த்தா செட் வாங்கியிருந்தேன். இது தவிர்த்து நிறையா வந்து ஷார்ட் மேக்ஸி எல்லாமே இருக்குது மீஷோவில் வாங்கினது. அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து குர்த்தா செட் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த குர்த்தா செட் எல்லாமே ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த குர்த்தா செட் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் காட்ட போகிறதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா பேண்ட், டாப், துப்பட்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிங்க் கலரில் தான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து டாப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த டாப் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நான் காட்ட போகிறது எல்லாமே வந்து காட்டன் ஃபேப்ரிக் தான். காட்டன்லேயே ஒரு டைப் காட்டன் இருக்கும் இல்லையா, இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. பிங்க்கில் வந்து நிறையா மல்டி கலரில் ஸ்ட்ரைப்ஸ் போட்ட மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து பார்டர் ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரெஸ்லேயே வந்து அட்டாச்சபிள் தான். இது வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இல்லை ஓப்பன் பண்ணுற டைப்லாம் கிடையாது. இது நான் என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 போட்டிருக்கேன். அப்போ நான் எஸ் சைஸ் வாங்கியிருப்பேன். இல்லைனா 36 போட்டிருக்கேன், எஸ் சைஸ் தான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து சைட் கட் ஓப்பன் டாப் தான் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ் தான் வந்து நான் மேரேஜ் அன்னைக்கு மார்னிங் மேரேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது போட்டிருந்தேன். முடிஞ்சால் அதோட ஃபோட்டோ அந்த வீடியோ எனக்கு தான் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டே மேரேஜ் ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். அன்னைக்கு வந்து சாரீலாம் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ வெயிலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் காட்டன் ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து காட்டன் இது வந்து பிளெயின் காட்டன் ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து பிங்க் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஹிப்பில் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கின சைஸ் என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 வாங்கியிருந்தேன். 36னா எஸ்ன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதில் நம்பர் தான் போட்டிருக்கு. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் கட் ஸ்ட்ரெயிட் பேண்ட் தான் இது. இதோட துப்பட்டா எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். துப்பட்டா பார்த்தீங்கன்னா அந்த டாப் மாதிரியே வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான். ஒரு எல்லோ பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. துப்பட்டாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. லென்த்துமே நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த டேசல் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குர்த்தா செட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதோட ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குர்த்தா செட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் செட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பிங்க் கலர் காம்பினேஷனில் தான் வாங்கியிருக்கேன். பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷனில் தான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டாப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டாப் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி நெக் மாடல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெடிமேட் டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெக் வந்து நார்மலாக அந்த ரவுண்ட் நெக் தான் கொடுக்குறாங்க, வேறு எந்த டிசைனுமே இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா 36 போட்டிருக்கு. இதுவும் எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். பட் இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்குது, கொஞ்சம் லூஸாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி காட்டினதும் 36 சைஸ் தான். ஆனால் அது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அது ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ணல. ஆனால் அந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. இதில் வந்து 2 கலர் அவைலபிளாக இருந்துச்சு. இதுவும் எல்லோ ப்ளூ க்ரீன் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 300 அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த குர்த்தா செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 300 அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் குட்டியாக லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 3/4 ஸ்லீவ் மாதிரி தான் வரும். இந்த குர்த்தா செட்லையும் பார்த்தீங்கன்னா நெக் வந்து ரவுண்ட் நெக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் வர ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி காட்டினதுமே 36 தான் நம்பர். இதுவும் 36 தான். 36னா எஸ் சைஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இதில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கொஞ்சம் இந்த குர்த்தி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி காட்டின டாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ அந்த டாப் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் எப்பயுமே எஸ் சைஸ் போடுவீங்க அப்படின்னா உங்களை விட கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாக போடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டைட்டான மாதிரி இருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகலை. வாஷ் பண்ணாலுமே இது அப்படியே தான் இருக்குது. அந்த டாப் வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. இது வந்து நான் எஸ் சைஸ் தான் வாங்கினேன். இதில் வந்து ஒரு ஒயிட் கலர் டாப்பில் உள்ளே வந்து பிங்க் கலரில் ஃப்ளாரல் பிரிண்ட் மாதிரி போட்டிருக்கு.
இதோட பேண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பேண்ட் பார்த்தீங்கன்னா பேக்கில் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து பிளெயினாக தான் இருக்குது. இங்கே வந்து நாட் கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் ரோப் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக் தான். ஒரு ஒயிட் கலர் பேண்ட், அதில் ஸ்ட்ரைப்ஸ் லைன் மாதிரி போட்டிருக்கு. ஒரு சில்வர் கலர் ஜரி மாதிரி இருக்குது இந்த லைன்ஸ் எல்லாமே. இதே மாதிரி தான் துப்பட்டாவும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் துப்பட்டாவும் இருக்குது. சேம் அந்த பேண்ட் என்ன மாடலில் இருக்கோ அதே மாதிரி தான். பேண்ட்டும் டாப்பும் ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த குர்த்தி வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. திக்காக மீன்ஸ் வந்து அந்த எப்படி சொல்கிறது, ரொம்ப சாஃப்ட் காட்டன் மாதிரிலாம் இல்லை. இதுலேயுமே இந்த டேசல் ஒர்க் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியுமே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் விட இன்ஸ்டாகிராமில் தான் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ போட்டுகிட்டே இருக்கேன். ஏன்னா யூடியூப்பில் போடுறதுக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்றதுனால இன்ஸ்டாகிராமில் தான் போட்டுட்ருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்ப்போம். நெக்ஸ்ட் குர்தா செட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு க்ரீன் கலரில் வாங்கியிருந்தேன். இது நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி லிங்க்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குர்தா வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் ரவுண்ட் நெக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து காட்டன் மிக்ஸ்டான ஒரு சில்க் ஃபேப்ரிக் மாதிரி இருக்குது. பட் அந்த இது வந்து அந்த கந்தா ஃபேப்ரிக்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த த்ரெட் ஒர்க் மாதிரி இருக்குது உள்ள. பட் நான் நிறைய டைம் வந்து போட்டு வாஷ் பண்ணிட்டேன், எதுவுமே ஆகலை. இந்த குர்த்தி வந்து ஷ்ரிங்க்கும் ஆகலை. இது வந்து நான் வந்து எக்ஸசைஸ் தான் வாங்கியிருந்தேன். 34 போட்டிருக்கு. எக்ஸசைஸ் தான் வாங்கியிருந்தேன். ஃபிட்டிங் கரெக்டாக தான் இருக்குது. 3/4 ஸ்லீவில் வாங்கினேன். சைட்ஸில் ஓப்பன் டாப் தான் வாங்கியிருக்கேன். இதோட பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் டபுள் ஷேட் மாதிரி இருக்குது. க்ரீன் ஒரு கோல்டன் ஷேட் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி டபுள் ஷேட் மாதிரி இருக்குது. இது எல்லாமே நான் 300 அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பேண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எக்ஸசைஸில் வாங்கினீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பாடி பார்ட் டாப் வந்து ஃபிட்டாக இருந்தாலுமே பேண்ட் சம்டைம்ஸ் வந்து டைட்டாக இருக்குது. இந்த பேண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது எக்ஸசைஸ் வாங்கினதுனால. இது வந்து ஒரு கேதரிங் பேண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து காட்டன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேண்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன்ஸ் மாதிரி தான் இருக்குது. இது வந்து சாஃப்ட் காட்டன் மாதிரி தான் இருக்குது இந்த பேண்ட்டு. இதோட துப்பட்டா எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். துப்பட்டா பார்த்தீங்கன்னா சேம் அந்த பேண்ட் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இந்த பேண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ சில்வர் ஜரியில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்டருமே கொடுத்துருக்காங்க. அதே கலரில் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டேசல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குர்தா செட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைட் எல்லோ வித் ஒயிட் காம்பினேஷனில் தான் வாங்கியிருந்தேன். இதோட துப்பட்டா வந்து இப்போது எங்கே போட்டேன் அப்படின்னு தெரியல. பட் வந்து நான் இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு வந்து ஓப்பன் பண்ண ஷார்ட் வீடியோ இருக்கும், அதில் அந்த வீடியோ வந்து இதில் அட்டாச் பண்ணேன். இந்த டாப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டாப் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோ கலரில் தான் வாங்கியிருந்தேன். இதிலே வந்து 2-3 கலர் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிங்க் கலர் பார்த்துருந்தேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒயிட் கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். இங்கே ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து இந்த மாதிரி நாட் கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்டரில் வந்து இந்த லேஸ் ஒர்க் மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் வந்து ரவுண்ட் நெக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் சைட் ஸ்லிட் ஓப்பன் ஒரு காட்டன் குர்த்தி தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க, அந்த லேஸ் ஒர்க் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லைட் எல்லோவில் தான் இருக்குது. இதோட பேண்ட் வந்து காட்டுறேன். பேண்ட் பார்த்தீங்கன்னா பிளெயின் ஒயிட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. பேண்ட் பார்த்தீங்கன்னா ஹிப்பில் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளெயின் ஒயிட் கலர் பேண்ட்டு தான் இது. இங்கே வந்து அந்த லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் காட்டின ப்ராடக்ட் எல்லாமே, இந்த ட்ரெஸ்ஸை எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா டைம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ எஸ் சைஸ் தான் பேண்ட்டு. இதோட துப்பட்டா வந்து நான் வேறு வீடியோவில் இருக்கோம், அதை வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். லாஸ்ட்டு குர்தா செட். இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது. இது வந்து நான் ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் தான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து குர்த்தியும் பேண்ட்டும் இந்த ஷாலுமே பார்த்தீங்கன்னா 3மே ஒரே கலரில் கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஒரு காட்டன் ஃபேப்ரிக் தான். ஃபர்ஸ்ட் வந்து குர்த்தி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா பேண்ட்டும் குர்த்தியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாடலில் அந்த ஸ்ட்ரெயிட் லைன், அந்த ஸ்ட்ரெயிட் லைன், அந்த சில்வர் ஜரி லைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த எல்லோ கலரில் காட்டின மாதிரியே இங்கே லேஸ் ஒர்க் வச்சுருக்காங்க. 3/4 ஸ்லீவ் தான்.
ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் அந்த எல்லோ அந்த சில்வர் ஜரி மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெக்கில் ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவ் தான். இது வந்து நான் எஸ் சைஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் காட்டின அந்த பிங்க் கலரும் இந்த கலரும் எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இது வந்து ஃபிட்டிங் வந்து நான் எதுவுமே ஆல்ட்ரு பண்ணாமே வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. வாஷ் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டான மாதிரி தான் இருந்தது. நீங்கள் ஒரு சைஸ் பெரிய சைஸாக வாங்குறதா இருந்தால். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, பேக்லேயுமே கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்லீட் ஓப்பன் குர்த்தி தான். இதோட பேண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சேம் இதே மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. பேண்ட் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. சேம் இதே மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சைடில் பேண்ட்டில் ஒரு சின்னதாக பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து நம்ம எதுவும் மாற்றுற மாதிரிலாம் இல்லை, சும்மா ஒரு டிசைனுக்காக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களை விட ஒரு சைஸ் பெரிய சைஸே வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் இது டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். டைட்டாக இல்லை, கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங். ஸோ துப்பட்டா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். துப்பட்டா பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் காட்டன் மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து இந்த ஒயிட் கலரில் டாசல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் இருக்குது. அந்த டாப் பேண்ட் ஃபேப்ரிக்கை விட இது நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய டைம் வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். நிறைய டைம் யூஸ் பண்ணிவிட்டு தான் இப்போ ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி காட்டின ட்ரெஸ் எல்லாமே குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருந்தேன். 300 to 400 தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்லாம் 250 கூட நான் வாங்கியிருப்பேன். 260, 280 அந்த ரேஞ்சில் வாங்கியிருப்பேன். இதுக்கு முன்னாடி அந்த க்ரீன் கலரில் டபுள் ஷேடில் காட்டினேன் இல்லையா, அது வந்து எக்ஸஸ் சைஸ்லேருந்து 7XL வரைக்குமே அவைலபிளாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது மீஷோவில் எல்லா ட்ரெஸ்ஸோட ப்ரைஸுமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ட்ரை பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.